டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வங்கக்கடலில் ரீமால் புயல் நாளை உருவாக உள்ள நிலையில் தமிழகத்தின் இன்றைய வானிலை நிலவரம் குறித்த தகவல்களை வரைகலை விளக்கத்துடன் வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் அஞ்சலி. நன்றி. நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இப்போ ஏற்கனவே உருவாகி இருக்கக்கூடிய இந்த ரீமால் புயல் இப்போதைக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் இருக்கிறது. நாளை தான் அது வந்துட்டு ரீமால் புயல் அப்படிங்கிறது உருவாகும் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பகுதி தான் இந்த ரீமால் புயல் உருவாகி இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறிகள். இது இப்போதைக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கிறது. இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும் பொழுது இது புயலாக மாறி மேற்கு வங்கம் வழியாக இது வந்து கரையை கடக்கும், வங்கக்கடல் பகுதிகள் வழியாக இது கரையை கடக்கும் என்று சொல்லப்படுகிறது. இங்கே இருக்கிற பகுதி தான் இந்த மேற்கு வங்கம். இங்கே இருக்கக்கூடிய இந்த கடல் பகுதி வழியாக இந்த புயல் என்பது கரையை கடக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தகவல். இப்போ இந்த புயலானது தமிழகத்தில் இன்றைக்கு மழையை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் அதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா வரைபடத்தில் நமக்கு எங்குமே இந்த மழைக்கான அறிகுறிகள் வட கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்களில் தென்படக்கூடியதாக இல்லை. பார்த்துட்டு இருக்கிறது சரியாக 10 மணி நிலவரப்படி. குறிப்பாக சொல்லக்கூடிய சென்னை மற்றும் புதுச்சேரி, காஞ்சிபுரம், மதுராந்தகம், அரக்கோணம் உள்ளிட்ட எந்த பகுதிகளிலுமே நமக்கு வந்து மழைக்கான அறிகுறிகள் இல்லை. ஆனால் அதற்கு மாறாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த வரைபடத்தில் திண்டுக்கல், போடிநாயக்கனூர், ராஜபாளையம் உள்ளிட்ட இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இன்று இருப்பதாக அறியப்படுகிறது. உள்ளிட்ட போடிநாயக்கனூர், தொடர்ந்து திருநெல்வேலி, நாகர்கோவில் உள்ளிட்ட இடங்கள். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரபிக்கடல்ல இருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி தான். இந்த காற்று சுழற்சியானது மெல்ல மெல்ல தென் மாவட்டங்களில் ஊடுருவி அங்கே மழையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் இன்று இருக்கு. இன்று காலை 10 மணிக்கு போல நம்ம லேசான மழையை திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட இடங்களில் எதிர்பார்க்கலாம். இது இன்று காலை நிலவரப்படி இருக்கு. மற்றபடி வட தமிழக கடலோர பகுதிகளில் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதா நமக்கு வரைபடம் சொல்லக்கூடிய தகவல். சரி, இப்போ இது மதியத்திற்கு மேலே இந்த மழை நிலவரம் எவ்வாறாக இருக்கும் என்று கேட்டால், மதியம் ஒரு நம்ம 12லிருந்து ஒரு மணி வரைக்கும் நிலவரப்படி பார்த்தோம்னா இந்த மழை என்பது மெல்ல மெல்ல குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது தொடர்ந்து திருச்சி, பெரம்பலூர்ல ஒரு லேசான மழை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து புதுக்கோட்டை, காரைக்குடி, தொண்டி, ராமநாதபுரம் உள்ளிட்ட இடங்கள்லையும், மதுரை, திண்டுக்கல், கரூர், ஈரோடு, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உதகமண்டலம் உள்ளிட்ட இடங்கள்ல லேசான மழைக்கான வாய்ப்பு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அரபிக்கடல்ல இருக்கக்கூடிய காற்று சுழற்சி மழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மட்டும்தான். ஆனா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்க ரீமால் புயல் தொடர்பான மழை வந்துட்டு நமக்கு மிக மிக குறைவாக இருக்கிறது. இதே இந்த புயல் மேற்கு வங்க கடற்கரை மட்டுமல்லாது தொடர்ந்து அடுத்தபடியாக வடக்கு நோக்கி நகரும் அப்படின்னு என்றால் இது என்ன ஆகும்னா, மழையை கொடுப்பதற்கு பதிலாக வெப்பத்தை தீவிரமடைய வைக்கும் அப்படிங்கிறதா கொடுக்கப்பெற்ற தகவல். இதுதான் நமக்கு வரைகலை விளக்கமும் காட்டக்கூடிய ஒரு தகவலாகவும் இருக்கு. இப்ப இந்த மழை நிலவரம் தொடர்பான பல்வேறு தகவல்களை நாம இன்னும் விரிவாக கேட்டு பெற இருக்கிறோம். இணைந்திருக்காங்க வானிலை ஆர்வலர் திரு செல்வகுமார் சார் அவர்கள். செல்வகுமார் சார், வணக்கம். இப்ப இந்த புயல் வந்து வடக்கு பக்கமா நோக்கி நகரும் அப்படின்னா வெப்பம் அதிகரிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப ஏற்கனவே பதிவான வெப்பத்தை விட இப்ப வரக்கூடிய நாட்கள்ல இந்த வெப்பம் வந்து அதிகரிக்குமா, என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் சார்? வணக்கம் அம்மா. வணக்கம். தற்பொழுது வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி இருக்க வேண்டும், அல்லது இன்னும் சில நிமிடங்களில், அதாவது சில மணி நேரங்களிலே இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் முறைப்படி அறிவிக்கும். அதே நேரத்தில் அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய கீழடுக்கு சுழற்சி தொடர்ந்து அதே இடத்துல நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது மேலடுக்கில தொடர்ந்து வலுவான இணைப்பையும் பெற்றிருக்கிறது. மேலும் ஒரு புதிய நிகழ்வும் உருவாகிவிட்டது. அதாவது தென்மேற்கு பருவமழையை தொடக்கக்கூடிய மே 31ஆம் தேதி தொடக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சியும் மத்திய அரபிக்கடல் பகுதியில் வளிமண்டலத்தில் உருவாகிவிட்டது. ஆக வளிமண்டல மேலடுக்கில 3 சுழற்சியும் இணைப்பை பெற்றுக்கொண்டோம். அதற்கு அடுத்தபடியான அடுக்கில 2 சுழற்சி, அதாவது அரபிக்கடல் சுழற்சி, வங்கக்கடல் சுழற்சி இரண்டையும் இணைப்பில் பெற்றுக்கொண்டோம். அதற்கு கீழே தமிழ்நாட்டிற்கு ஒரு இதமான வெப்பநிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இப்போ வரைக்கும் இருக்கிறது. மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும்
வங்கக்கடலில் இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதாவது உருவாகி இருக்கக்கூடிய இந்த மண்டலம் தீவிரமடைந்து 26ஆம் தேதி பிற்பகல் அல்லது மாலை இரவுக்குள்ள அது மேற்கு வங்க கரையை கடப்பதற்கு நகரும் பொழுது இந்த வங்கக்கடல் பகுதியை நோக்கி அரபிக்கடல் நிகழ்வு கடந்த சில நாட்களாகவே வரும் என்று அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம். அது இன்று மதியத்திற்குள்ள இல்லை என்ற மாலைக்குள்ள கேரள மாநிலம் வழியாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ஒரு சிஸ்டமா உள்ள நுழைஞ்சி மேற்கு தொடர்ச்சி மலையில குறிப்பாக இது இந்த நீலகிரிக்கும் வால்பாறைக்கும் இடைப்பட்ட பகுதியாக நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாகவே அதோட தொடக்கமாக இன்றைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்றைக்கு அதிகாலை முதல் தொடர் மழை பொழிவு தொடங்கிவிட்டது. பொள்ளாச்சி மற்றும் உடுமலைப்பேட்டை பகுதிகளில் ஏற்கனவே நேற்றைக்கு நள்ளிரவுக்கு பின் இன்றைக்கு அதிகாலையில 4 சென்டிமீட்டர் மழை உடுமலைப்பேட்டை, முக்கோணம் போன்ற பகுதிகளில் பொழிந்திருக்கிறது. இது உடுமலைப்பேட்டை, குடிமங்கலம், அந்த நெகமம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் தொடர் மழை பொழிவே அடைமழை பொழிவாக தொடர்ச்சி பொழிந்து கொண்டிருக்கிறது. இதோட அமைப்பு என்னன்னா, மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி இந்த சிஸ்டம் நகரும் பொழுது இந்த திருப்பூர், நீலகிரி, கோயம்புத்தூர், கரூர் மற்றும் ஈரோடு, திண்டுக்கல், தேனி, மதுரை அப்படியே படிப்படியாக இந்த டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் இந்த மழை பொழிவை கொடுக்கும். அதாவது நுழையும் பொழுது கொஞ்சம் வலுவாகவும், கோயம்புத்தூர், அந்த பொள்ளாச்சி சுற்றுவட்டார நீலகிரிக்கும் வால்பாறைக்கும் இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் வலுவான மழை பொழிவை கொடுத்து கொண்டு செயலிழந்து அது வங்கக்கடல் பகுதிக்கு ஒரு கலைந்த காற்றாக வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அமைப்பு, இந்த நிகழ்வு நடைபெற்ற பிறகு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மாலையில கன்னியாகுமரி முதல் வால்பாறை வரைக்கும் உள்ள பகுதிகளில் கொஞ்சம் மழை பொழிவு கூடும். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, அப்புறம் தென் மாவட்ட பகுதிகளில் அப்படியே பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், அப்புறம் டெல்டா மாவட்டங்களோட பகுதி, குறிப்பாக டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி, இதெல்லாம் இன்றைக்கு நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். திருச்சி மற்றும் அப்படியே நாமக்கல், ஈரோடுல இருந்து அப்படியே கடலூர் வரைக்கும் அந்த மழை பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நிகழ்வு தீவிரமடைந்து வடக்கு நோக்கி விலகும் பொழுது தென் மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசை நோக்கி காற்று, அதாவது கன்னியாகுமரி, தேனி மாவட்ட காற்று டெல்டா மாவட்டங்கள் வழி திருவள்ளூர் மற்றும் சென்னை வழியாக அது வங்கக்கடலுக்கு பயணிப்பதற்கு சாதக வழித்தடமாக அமையும் என்பதனால சற்று வெப்பநிலை உயர்ந்தாலும், அதாவது நேற்றைக்கெல்லாம் ஒரு 102 டிகிரி வரைக்கும் உயரும் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனா இப்போ இருக்கும் அமைப்பை பார்க்கும் பொழுது அரபிக்கடல்ல தென்மேற்கு பருவமழையை உருவாக்கக்கூடிய அடுத்த காற்று சுழற்சி உருவாகி விட்டது. ஆக ஏற்கனவே இந்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் தரைப்பகுதி மீது நீடித்துக் கொண்டுதான் அது அரபிக்கடல், வங்கக்கடல் நோக்கி பயணிக்க போகிறது. இந்த நிகழ்வு ஒன்றிணைந்து விட்டாலும், அரபிக்கடல் நிகழ்வு ஒன்றிணைந்து விட்டாலும், தென்மேற்கு பருவமழையை தொடக்கக்கூடிய நிகழ்வு வளிமண்டலத்தில் இணைந்து ஒரு காற்று மேலடுக்கு சுழற்சியை ஒரு மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையை தான் தமிழ்நாட்டில் வரக்கூடிய இந்த 26, 27 தேதிகளையும் உருவாக்கும் என்பதனால பெரிய அளவிலே வெயில் தாக்கம் இருக்காது. இருந்தாலும் ஒரு 100 டிகிரியை ஒட்டி 98, 99, 100க்குள், அந்த 100 என்பது வேலூர் மற்றும் திருத்தணி மற்றும் திருவள்ளூர்ல இருக்கலாமே தவிர பெரும்பாலும் தமிழகத்தில் பெரிய அளவில் வெப்பம் உயர வாய்ப்பில்லை. ஆனால் மழை பொழிவு கொடுக்க போகிறது சென்னைக்கு. அதாவது ரொம்ப பெரிய மழை பொழிவு இல்லைன்னா கூட நாளை 25ஆம் தேதி மாலை இரவுல ஒரு அரை மணி நேரமும், 26ஆம் தேதி மாலை இரவுல ஒரு அரை மணி நேரமும் சென்னை மற்றும் வடகடலோர, நேற்றைக்கே மதுராந்தகம், அதாவது திண்டிவனத்தை மையமாக வைத்து புதுச்சேரியில் இருந்து அது பொள்ளாச்சி வரைக்கும் மழை பொழிவை கொடுத்திருக்கிறது உள்ளே. அது குறிப்பாக திண்டிவனம், அந்த விக்கிரவாண்டி, செங்கல்பட்டுக்கு தெற்கே உள்ள இந்த பகுதியெல்லாம் தொடர் மழை பொழிவு ஒரு 2 மணி நேரம் கொடுத்து ஓய்ந்திருக்கிறது. ஆக இந்த மழை பொழிவு இன்றைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உறுதியல்ல. இந்த நிகழ்வு கரை விலகி போகும்பொழுது தென்மேற்கில் இருந்து காற்று வரும்பொழுது நாளை 25ஆம் தேதி மாலையில கொஞ்ச நேரமோ, 26ஆம் தேதி மாலையில கொஞ்ச நேரமோ மழை பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு வட உள் மாவட்டங்கள். பிறகு வெப்பநிலை, இதமான வெப்பநிலை நிலவினாலும் மீண்டும் ஒரு கோடை, மீண்டும் ஒரு அனல் காற்று, இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. தொடர்ந்து அது தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய காற்று 31ஆம் தேதி தொடங்கிவிடும் என்பதனால நல்ல ஒரு வானிலையை கொடுக்கும். ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு செல்வகுமார் சார். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.